அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்ட பிளவு, அதைத் தொடர்ந்து அந்த கட்சியை பற்றிய செய்திகள நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு பிறகு, அது தினசரி நடக்கிற ஒரு லாவணி கச்சேரி மாரி மாறிடுச்சு. அப்பா, பையன் 2 பேருமே தினமும் ஒருவரை தாக்கி ஒருவர் அறிக்கை விடுறது, பேசுறது. அது இன்னும் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு, அ இந்த கைகலப்பு வரைக்குமெல்லாம் கூட போயிடுச்சு. ஸோ, அது தினசரி நிகழ்வுங்கிறதுனால நம்ம அத அப்படியே விட்டுட்டோம். ஆனா, இன்னைக்கு அந்த கட்சியினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் நடந்திருக்கு. ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த 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 குழு அந்த கூட்டத்தில பேசப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ முக்கியமா பார்க்கப்படுது. குறிப்பா அ அந்த கட்சியினுடைய செயல் தலைவராக இருக்கிற ஸ்ரீகாந்தி, அதாவது ராமதாஸுடைய மூத்த மகள் அவங்க. அன்புமணியுடைய சம்மந்தி, அன்புமணியுடைய சகோதரியும் கூட, உடன் பிறந்த சகோதரி. அவங்க பேசின பேச்சு இருக்கே, ரொம்ப கடுமையா போட்டு வெளுத்துட்டாங்க அன்புமணிய. அதேபோல சுகந்த், அவரும் அவரு ராமதாஸுடைய மருமகன். அவரும் மிக கடுமையாக அன்புமணிய பேசினாரு. ஒரு படி மேல போய் ஸ்ரீகாந்தி ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலி தான் அன்புமணி அப்படிங்கிறத அவங்க அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க. எங்கள திமுக கைக்கூலின்றாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் ஓட அடிமை தான் அன்புமணி. எங்கள அப்படி சொல்ல அவருக்கு தகுதியே கிடையாது. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்த பீடைகள் ஒழிஞ்சது. இப்பதான் கட்சி நல்லா இருக்கு. இந்த ரேஞ்சில அவங்களுடைய பேச்சு இருந்தது. அவங்க பேசுற ஒட்டுமொத்தமா இவங்க எல்லாம் அந்த உயர்மட்ட நிர்வாகிகள் பேசுனது எல்லாமே அன்புமணி பாஜகவுடைய கையாளாக, பாஜகவின் அழுத்தத்துக்கு பணிந்து போன ஒரு அடிமையாக அவங்க தோல் உரிச்சுட்டாங்க. வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ராமதாஸுடைய பேச்சு. அவர் "ஏன் பிறந்தாய் மகனே" அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பையன கடுமையா விமர்சனம் பண்ணாரு. அதேபோல இப்படி ஒரு பையன பெத்ததுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொன்னாரு. தன்னை மிகுந்த வேதனைக்குள்ளாக்குறான். தினம் தினம் என்ன கொல்றான். என்ன மாதிரி ஒரு அப்பன் இவனுக்கெல்லாம் கிடைக்க முடியுமா? நான் எவ்வளோலாம் செஞ்சேன் அப்படின்னு திரும்ப அவர் என்னென்ன செஞ்சேங்கிறதெல்லாம் சொல்லி காமிச்சாரு. இப்ப இவ்வளவு தூரம் அவங்க பேசுனாங்களே, இது எல்லாமே பாருங்க குடும்ப சண்டை. முழுக்க முழுக்க குடும்ப சண்டை. குடும்ப சண்டைன்னா என்ன? இந்த கட்சியை யார் கைப்பற்றுறது? கட்சி மூலம் கிடைக்கிற அந்த வளம், கட்சி மூலம் கிடைக்கிற அந்த பெரும் செல்வம், அதை யார் கைப்பற்றுவது? அதுதான் அவங்களுக்குள்ள போட்டி. இந்த சமூகத்துக்கு நல்லது பண்ணணும், அந்த இதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். ஆனா முக்கியமானது எதுன்னா, இந்த தேர்தல் நேரத்துல கூட்டணி பேசும்போது அதன் மூலம் கிடைக்கிற மிகப்பெரிய நிதியை யார் கைப்பற்றுவது அப்படிங்கிற ஒரு போட்டியினுடைய தொடர்ச்சி தான் இந்த பேச்சுக்கள், இந்த சண்டைகள். அது எல்லாமே இப்போ கட்சி 2ஆக நிக்குது. 95% பேர் என் பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் வெளிப்படையா சொல்றாரு. அதே போல தலைவராகவும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவரை தேர்வு பண்ணிட்டாங்க. செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி, கௌரவ தலைவர் நம்ம ஜி.கே. மணி, அதே போல பொதுச் செயலாளராக முரளி சங்கர். இந்த இந்த நிர்வாகிகள் தான் இனிமேட் அப்படிங்கிறத அவங்க அழுத்தம் திருத்தமா அறிவிச்சிட்டாங்க. இப்போ நான் தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு அங்க அன்புமணி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அன்புமணி பக்கத்துல கூட 3 எம்எல்ஏக்கள், முக்கியமான நிர்வாகிகள், ஒரு பெரிய கூட்டம் அவர் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொன்னா கூட, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னா அடையாளம் டாக்டர் ராமதாஸ் தான். அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருவருமே கூட்டணிக்கு வெவ்வேறு தரப்புல தான் போக போறாங்கன்றது அவங்க பேச்சிலிருந்தே நமக்கு தெரியுது. குறிப்பா ஸ்ரீகாந்தி பேசும்போது அவங்க 25 எம்எல்ஏக்களோட நாங்கள் சட்டமன்றத்துக்கு போவோம், ஆட்சியில பங்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரண்டுமே திமுக கூட்டணியோட அவங்க வந்தா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க திமுக பக்கம் தான் போக போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அன்புமணி அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவங்க திமுக கூட போகணும்னா இந்த நிபந்தனைகள் அடியோடு அங்க மறுக்கப்படும். அப்போ இவங்க வேற எந்த கூட்டணிக்கு போவாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. நிச்சயமா அதிமுக கூட அவங்க போக முடியாது. காரணம், அன்புமணி ஏற்கனவே அங்க துண்டு போட்டு வச்சிருக்காரு. அதிமுக கூட தான் அப்படிங்கிறது. பாஜக அதிமுக கூட இல்லைன்னா கூட என்டிஏ கூட்டணி தான் அப்படின்றதுல உறுதியா இருக்கார். ஸோ பாஜகவுடைய ஒரு அணியில அவர் போய் சேர வாய்ப்பு இருக்கு. இவர் டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஸ்டாலினிடம் ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்ட் கார்னர்ல இருக்கார். மென்மையான போக்கை கையாளுறாரு. பெரிய விமர்சனங்கள் வைக்கிறது இல்லை.
கூட்டணியில் வந்து ஒரு கணிசமான இடம் கொடுத்தா போயிடலாம் அப்படிங்கிற மனநிலை வந்து அவங்களுக்கு இருக்கு. காரணம், திமுக கூட்டணியில் போனால் நிச்சயமா வந்து அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு கௌரவமான எம்எல்ஏக்கள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு இப்போ 234 தொகுதியில போட்டியிடுறாங்க. அந்த கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வெல்லும் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் கள நிலவரமா இருக்கு. அவன் கூலிக்கு மாரடிக்கிறவங்க வந்து 1008 பொய்யான சர்வேக்கள், கணக்குகள், அதே போல ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வந்து வளரிக்கிட்டு இருக்கானுங்க காசு வாங்கிட்டு. இது எல்லாருக்குமே தெரியுது. சர்வேங்கிற பேர்ல இப்போ சேனல்களில் போடுறது, அதே போல கணிப்பு அப்படிங்கிற பேர்ல சிலர் எழுதுறது, பேசுறது, இதுக்கெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு அவன் காசு வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது வந்து இமிடியேட்டா வெட்ட வெளிச்சம் ஆயிடுது. ஒன்றும் இல்லை, இந்தியா டுடேன்ற பேர்ல வந்து ஒரு சர்வே வருது. இந்த சர்வே கூட அவன் எடுக்கல, வேற யாரோ எடுத்த சர்வேவை அவன் வாங்கி போடுறான். சர்வே எடுக்கணும்னா கூட வந்து செலவாகும், அதுக்கான நிர்வாக செலவுகள் இருக்குல்ல, அதை கூட பண்ண தேவையில்ல. ஒரு கட்சிக்காரனே எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கூட பரவாயில்ல நான் போடுறேன், நீ தான் எடுத்த சர்வேன்னு சொல்லிட்டு நானே போட்டுறேன், என்னுடைய லேபிள் வந்ததுனாக்கா உனக்கு கூடுதலாக நம்பகத்தன்மை வரும்ல அப்படின்ட்டு. இப்போ ஆதவர்ஜனான்னு ஒரு 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 அரக்கு இருக்கான், ஒரு சர்வே எடுக்கிறான். அவன் என்ன சொல்றான், ஏற்கனவே 28%, 30%, 40%ன்னு இந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்ட ஏழம் ரேஞ்சுக்கு வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒன்று, ஒரு ஆள் உள்ள சேர்ந்த உடனே 4% ஏறுதுன்றான். ஏற்கனவே 24% வந்து எங்களுக்கு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த ஆதவ் செங்கோட்டையை சேர்ந்த அன்னைக்கே வந்து 4% எங்களுக்கு ஏறிடுச்சுன்றான். எங்க போய் சர்வே பண்ண, என்ன அளவுகோல் வச்ச, என்ன பேராமீட்டர்ல நீ இதை சொல்ற? எவ்வளவு பெரிய ஒரு கூமுட்டத்தை நம்ம பாருங்க. அது அந்த கூமுட்டை எடுத்து கொடுக்குற சர்வேவை அப்படியே வந்து இந்தியா டுடே போடுறான். விஜய் தான் அடுத்த முதல்வர்னு போடுறான். அதனால இந்த இந்த கணிப்புகள் எல்லாம் வந்து அப்படியே தள்ளி குப்பைத்தொட்டில போட்டுருங்க. ஆனா நிஜத்துல கல யதார்த்தம் என்னன்னா, இப்போது வரைக்கும் திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெல்லும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த கூட்டணியில் எந்த கட்சி இடம்பெற்றாலும் கௌரவமான எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு கிடைப்பாங்க. மதிப்பான ஒரு நிலையை அந்த கட்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்றும் இல்லை, ராமதாஸ் வந்து எப்படியாவது வந்து திருமாவளவனை கன்வின்ஸ் பண்ணி ராமதாஸை உள்ள சேர்த்து ஒரு 10 தொகுதிகளை அவர்களுக்கு ஒதுக்கினால் நிச்சயமாக அந்த அணி 8 தொகுதிகள் வரைக்கும் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி, ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கே 5 எம்எல்ஏக்கள் தான். ஆனா திமுக கூட்டணியில் இடம்பெற்று போனாங்கன்னா நிச்சயமாக இந்த ரேஞ்சுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 10 சீட் அவர் தருவாரான்னு தெரியாது முதல்வர், ஏன்னா ஏற்கனவே அங்க இட நெருக்கடி, சீட்டுக்கு வந்து பஞ்சம், ஒவ்வொருத்தருமே அதிகமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு டபுள் டிஜிட்னு எல்லாருமே டபுள் டிஜிட்ல கேட்கறாங்க. இப்படி டபுள் டிஜிட் கொடுத்தா திமுகவும் டபுள் டிஜிட்ல தான் போட்டிடணும். அந்த ஒரு ரேஞ்சுக்கு அது அங்க இருக்கு. காங்கிரஸை துரத்தி விட்டா வேணா அந்த அணியில வந்து இந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து தாராளமாக சீட்டு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா காங்கிரஸ் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சேட்டைக்கெல்லாம் வந்து சரியான சாட்டை அடி கொடுத்தா மட்டும்தான் அவங்க திருந்துவானுங்க. ஒரு வேலையை செய்யாம பண்ணையார் மாதிரி கால் மேல கால் போட்டு தின்னு கொளுத்து போய் சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிற கம்நாட்டிங்க இவனுங்களுக்கு வந்து உழைச்சி கொட்டணும். திமுக தொண்டர்கள் உழைச்சி வெற்றியை வாங்கி கொடுக்கணும். இவன் நோகாம வந்து விஜய் கூட நாங்க சேர போறோம் அல்லது திமுக அரசை வந்து குறை சொல்றது, தமிழ்நாடு வந்து கடன் சுமை அதிகமா இருக்குன்னு சொல்றது, ஒவ்வொருத்தரையும் வச்சு வச்சு வெளுக்கணும் இவனுங்கள் எல்லாம். எப்போ அதை செய்ய போறார் ஸ்டாலின் அப்படின்னு தெரியல. எனிகோ ஒருவேளை பாமக வந்தாக்கா அதுக்கு இந்த வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். அல்லது அவர்கள் போடுகிற நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களையும் உள்ளே அகாமடேட் பண்ணக்கூடிய ஒரு சாத்தியம் எங்க இருக்குன்னா விஜய் கட்சியில இருக்கு. அதுக்கு விஜயை முதல்வராக ஏற்றுக்கணும். அந்த கூட்டணி ஆட்சியில வந்து பங்கு அவன் கொடுக்க தயாரா தான் இருக்கான். அதே போல 25 எம்எல்ஏக்கள்ன்றாங்க, அதுக்கு குறைஞ்சது வந்து ஒரு 50 சீட்டாவது வந்து இவங்க வாங்கணும். ஏன்னா ஜெயிக்கும், அந்த 25 கூட ஜெயிக்க முடியுமா, 2 சீட்டு ஜெயிக்க முடியுமா, அதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. இந்த கூட்டணி உருவானால் கூட ஒருவேளை தாவேகா தலைமையில டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இந்த பாமக இவர்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து களத்துல நின்னா கூட சிங்கிள் டிஜிட் சீட்டு ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஸோ கலை யதார்த்தம் தான். அதனால வந்து மருத்துவர் ராமதாஸ் இன்னைக்கு வந்து நான் சரியான கூட்டணி அமைப்பேன், நம்ம இருக்கிற கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு. மருத்துவர் ராமதாஸுடைய கூட்டணி கணக்கை வச்சு பார்க்கும்போது அது திமுகவுடன் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீகாந்தி சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது தாவேக்கா பக்கம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
ஆனால் வந்து இவர்கள் நினைக்கிற அந்த வெற்றிங்கிறது எப்போ எங்கே சாத்தியமாகும்னா அது திமுக அணியில் தான் சாத்தியமாகும். அங்கு திருமாவளவன் இருப்பது வந்து ஒரு பெரிய தடை தான். அது அவரை சமாதானப்படுத்திய பிறகு தான் வந்து ராமதாஸை வந்து உள்ள அக்காமடேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. இது இந்த பொதுக்குழு கூட்டத்தினுடைய ரிசல்ட் இது. இதில் ராமதாஸுடைய அந்த பேச்சின் போது வந்து அவர் மனம் நொந்து போய் கண்ணீர் விட்ட காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிந்தது. அதே போல் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஜி.கே. மணி அவரும் வந்து கண்ணீர் விட்டு எழுதாரு. காரணம் வந்து அந்த இருவருமே வந்து பாமகவினுடைய பில்லர்ஸ் மாதிரி தான். அந்த 2 பேரையும் வந்து அன்புமணியும் அவரது கூட இருக்கிற சில்லற பசங்க, ராமதாஸ் சொல்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தினா, அந்த அன்புமணியோடு இருக்கிற சில்லற பசங்க இவங்க எல்லாரும் வந்து தகாத வார்த்தைகளில் அவமானப்படுத்துகிறாங்க திட்டி. அதே போல் சமூக வலைதளங்களில் வந்து இந்த பெருசை வந்து கழுத்தை நெரிச்சு கொன்று, துண்டு போட்டு கழுத்தை நெரிச்சு கொன்று அப்படின்லாம் இந்த பேசுகிற பசங்களை கூப்பிட்டு வந்து இவர் பொறுப்பு கொடுக்குறாரு, பதவி கொடுக்குறாரு அன்புமணி. அப்படின்னா எந்த அளவுக்கு வன்மத்தோடு இருக்கார். இப்போ நான் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன், இவனுக்கு பதவி கொடுத்தது, இவனை வந்து இவ்வளோ பெரிய ஆளாக்குனதெல்லாம் மிகப்பெரிய தவறு அப்படின்ற ஏற்கனவே சொன்னது தான். இன்றைக்கி மேடையில் வந்து அதை அழுத்தம் திருத்தமாக வந்து பதிவு பண்ணிட்டார். அதே போல் பசுமை தாயகம் அந்த கட்சியோட ஒரு துணை அமைப்பு நல்ல வருமானம் மிக்க ஒரு அமைப்பாக இருக்கிறது. அந்த அமைப்பின் தலைமை பதவியிலிருந்து மருமக சௌமியா வந்து நீக்கியிருக்காரு. ஏற்கனவே அன்புமணியை கட்சி விட்டு நீக்கிட்டார். அவர் வந்து இவரை ஜி.கே. மணியை நீக்கிட்டார். இவங்க மாற்றி மாற்றி இந்த நீக்கி சேர்த்து இந்த விளையாட்டு விளையாண்டு இருந்தாங்க இல்லையா. இன்னைக்கு வந்து தெளிவாக ஒரு முடிவு, இதுதான் ராமதாஸுடைய கட்சி, அதுக்கு ராமதாஸ் தான் தலைவர், ஜி.கே. மணி கௌரவ தலைவர், ஸ்ரீகாந்த் செயல் தலைவர் அப்படின்ற அந்த கட்டமைப்பை வந்து அவர் தெளிவாக கொண்டு வந்துட்டார். அந்த பக்கம் அன்புமணியோட கட்சியில் அவர் தான் தலைவர், பழைய ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி அணியாக போயிடுச்சு. இப்போ நியாயமா 2 பேரும் வந்து இந்த பாமக அப்படிங்கிற அந்த கட்சி 2 பிளவா பிளந்துக்கிட்டாங்க. ஸோ இது ராமதாஸ் தரப்பு, ராமதாஸ் தான் அதை உருவாக்குனவர், அவர் தான் நிறுவனர், அதனால் அவர் பாமக. அது வந்து பாமக அன்புமணி பிரிவுன்னாவது வந்து அவர் மாற்றிக்கணும். இனியும் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரே பெயரை பயன்படுத்தி விளையாடிக்கிட்டு இருக்கிறது, இந்த சண்டை போடுறது, அடிச்சுக்கிறது, தொடர்ச்சியாக லாவணி போடுறது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டுறது, என்கிட்ட தான் பேசணும் கூட்டணி பற்றின்னு அன்புமணி சொல்கிறது, இல்லை நான் தான் பேசுவேன், நான் தான், எனக்கு தான் அதுக்கான உரிமை இருக்குன்ட்டு அவர் சொல்கிறது, இப்படி வந்து தொடர்ச்சியாக இந்த விளையாட்டு வந்து தொடர்ந்தால் அது ரொம்ப ரொம்ப அசிங்கமாக போயிடும். இவர்களை வந்து சட்டையே பண்ண மாட்டாங்க யாரும். கடைசியில் அந்த சமூகத்து மக்களே கூட வந்து எப்போ போதுண்டா உங்கள் அரசியலே போதும், நாங்கள் திமுகவுக்கு அதிமுக வாக்களிச்சுட்டு போகிறேன் அப்படின்ட்டு போகிறதுக்கு அந்த போகிற ஆபத்து வந்து இருக்குது. அதை உணர்ந்து இருவரும் 2 பிரிவுகள் ஆகிட்டாங்க. நீ சேர முடியாது அப்படின்னும் போது 2 பிரிவுகளாக அபிஷியலாக பிரிச்சுக்கிட்டு அதற்கான சின்னங்களை பெற்றுக்கொண்டு தேர்தலில் நிற்கலாம். தங்களுக்கு பிடித்த கூட்டணியோடு வந்து அவர்கள் அணி சேர்ந்து பயணத்தை தொடரணும். அதை விட்டுட்டு வந்து திரும்ப சண்டை போட்டுக்கூடாது. அந்த சண்டை எதுக்காகன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு வழியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய யுத்தம் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இப்படி 2 அணியாக பிரிந்து 2 வெவ்வேறு சக்திகளோடு வந்து கூட்டணி சேருவது அப்படிங்கிற நிலையில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. இனிமேட்டு வந்து இவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, தேர்தல் கமிஷன் கிட்ட போகிறது, இந்த மாதிரி தொடர்ச்சியாக போயிட்டு இருந்தாங்கன்னா இவர்கள் களத்தை இழந்து விட்டு அனாதையாக நிற்க வேண்டிய சூழல் வந்துடும்.